ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டுலாம் ஆன்லைன் உங்கள் குடும்பத் தலைவர் பெயர் எப்படி மாற்றுறது, குடும்பத் தலைவர் மெம்பராக இருந்தவர்களை தலைவராக மாற்றுறது, தலைவராக இருக்கிறவங்களை மெம்பராக மாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப தெளிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் வச்சிருக்க ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுளில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஃபஸ்ட்டு வரதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு tnpds.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது ரைட் சைட் கார்னரில் இங்கே இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணி இந்த பேஜை நான் இங்கிலீஷில் மாற்றிக்கிறேன். அதான் எனக்கு கம்ஃபர்டபுள். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு சிட்டிசன் லாகின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிட்டிசன் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், ரேஷன் கார்டில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி இந்த கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஓடிபி என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. ஓடிபிக்கான கவுண்ட் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு 300 செகண்ட்குள்ள உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆன ஓடிபி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இந்த நம்பரில் தான் நீங்கள் என்ட்ரி பண்ண நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சப்மிட் அப்படிங்கிறது கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துடும். இந்த ஹோம் பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்மார்ட் கார்டு ரிலேட்டட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இதில் என்ன பண்ணுங்க, ஃபேமிலி ஹெட் மெம்பர் சேஞ்ச் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ ஃபேமிலி ஹெட் மெம்பர் சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த பேஜில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலி ஹெட் இப்போ யார் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாம். உங்களுடைய ஃபேமிலி கார்டு நம்பரை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ், அதாவது அந்த ஃபேமிலி ரேஷன் கார்டு நம்பரை பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கீழே பாருங்க, செலக்டட் சர்வீஸ் அப்படிங்கிறதுல வந்து ஃபேமிலி ஹெட் மெம்பர் சேஞ்ச் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிருக்குது. ஸோ அப்படியே நான் கீழே வரேன். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ரேஷன் கார்டில் யார் யார் பேர் இருக்காங்களோ எல்லார் பேரும் இந்த இடத்துல வரும். நீங்கள் ஃபோட்டோ மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். புதுசாக யார் ஃபேமிலி ஹெட் மாற்றுறீங்களோ அவங்க ஃபோட்டோவை மாற்றிக்கோங்க. அதுக்கு நீங்கள் வச்சிருக்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் 5 MBக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டு இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அம்மாவுடைய பேர் தான் அங்கே வந்து ஃபேமிலியோட ஹெட்டாக வேணும். ஆனால் பொண்ணோட பேர் வந்து ஃபேமிலி ஹெட்டாக போட்டிருக்கு. அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பென்சில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பென்சில் மாதிரி இருக்கிறத டிக் பண்ணுறேன். பென்சில் மாதிரி இருக்கிறத நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல வந்து ஃபேமிலி ஹெட் மாத்துறதுக்கான ரிலேஷன் டைப் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை டாக்டர் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க பாருங்க, இதை நான் வந்து ஃபேமிலி ஹெட்டாக மாத்துறேன். இதை வந்து மதர்னு மாற்றி அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹெட்டாக மாத்துறேன். வீட்டு தலைவர் அப்படிங்கிறது மட்டும் நான் இந்த இடத்துல மாத்துறேன். ஸோ குடும்ப தலைவர் அப்படிங்கிறத நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல டிக் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, தப்பு பக்கத்தில் டிக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரைட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஃபேமிலி ஹெட் நீங்க மாத்துறது வந்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்க நார்மலா செலக்ட் பண்ணிட்டு மட்டும் வெளியே வந்துடாதீங்க. இந்த டிக் அப்படி டிக் பண்ணிருங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறம் இது செலக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ரீசன் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டெத் டிவோர்ஸ் எதுவுமே இல்லை, நான் அதர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து அப்படின்னா டாக்குமெண்ட் டைப் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து ஃபேமிலி ஹெட் வந்து தப்பா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி நான் என்ன பண்றேன், டாக்குமெண்ட் ஹெட் வந்து ஆதார் அப்படிங்கிற செலக்ட் பண்றேன். அதாவது நான் யாரை ஃபேமிலி ஹெட்டா போடுறேனோ அவங்களுடைய ஆதாரம் மட்டும் நான் சப்மிட் பண்ண போறேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நான் ஆதார் ஃபைலை வந்து அப்லோட் பண்றேன். 1 MBக்குள்ள ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அப்லோட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரீசனுக்கு கீழே ஒரு பாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாட்ஸ்ல தமிழ்ல நான் தெளிவாக டைப் பண்ணிட்டேன். என்ன டைப் பண்ண அப்படின்னா, இதில் டைப் பண்ணியிருக்க பாருங்க, இதில் கொடுக்கப்பட்டுள்ள விவரம் தவறு. அம்மா என்று நினைத்து குடும்ப தலைவராக போட்டுள்ளீர்கள். அம்மாவை குடும்ப தலைவராக மாற்றி குடும்ப அட்டையில் உறுப்பினராக மாற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல தமிழ்ல அப்படியே டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு அதுக்கு வந்து ப்ரூஃப் ஆன ஆதார அட்டையை இணைக்கப்பட்டுள்ளேன், சரி பார்த்து அப்ரூவல் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இப்போ கீழே வந்து நான் அப்லோட் பண்ண ஆதார் கார்டு இமேஜ் வந்து இங்கே அப்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிக்ளரேஷன் ஃபார்ம் டிக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிக்கை கொடுத்துட்டு இந்த சப்மிட் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ சப்மிட்னு கொடுத்ததும் இது வந்து சப்மிட் ஆகி எனக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துச்சு. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெஃபரன்ஸ் நம்பரோட ஸ்டேட்டஸ் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி அப்ரூவல் ஆச்சா இல்லையா, எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி காட்டுறப்ப இப்போ பாருங்க, நான் குடும்ப தலைவர் சேஞ்சஸ் கொடுத்ததுக்கான நம்பர் வந்து எனக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு. கீழே பாருங்க, அப்ரூவல் ஆகி எங்களுக்கு வந்து தலைவர் மாறிடுச்சு. ஸோ இது வந்து நான் கொடுத்த டேட் வந்து 14 அக்டோபர் கொடுத்தேன், 10ஆம் மாதம் கொடுத்தேன். இது வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு எனக்கு 1 மந்த் டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்ரூவல் பண்ணிட்டாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கா பாருங்க, யுவர் ரிக்வெஸ்ட் ஹாஸ் பீன் அப்ரூவல் சக்சஸ்ஃபுல்லி. நம்ம வந்து ரிக்வெஸ்ட் சக்சஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமான புது கார்டை அவங்களே பிரிண்ட் பண்ணி தாலுகா ஆஃபீஸ் சென்ட் பண்ணி நமக்கு தந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம புது கார்டு போட தேவையில்லை, அவங்களே கார்டு பிரிண்ட் பண்ணி நமக்கு தந்துருவாங்க. ஓகேங்களா, அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இவ்வளவுதான்.
அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. வேற எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்து பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணிருப்பேன். இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்றது, அப்ளை பண்றது, புதுசு ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது, ஃபேமிலி மெம்பர் ரிமூவ் பண்றது எப்படி, ரீபிரிண்ட் கொடுக்கறது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவா அந்த வீடியோல போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல நீங்க ஒவ்வொரு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு தெளிவா இருக்கும். ஆன்லைன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரிதிங் உங்களுக்கு எல்லாமே வீடியோ தெளிவா யூஸ்ஃபுல்லா உங்களை வந்து அந்த ஒர்க் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி எனக்கு கம்ப்ளீட்டா அந்த ஒர்க் முடிஞ்சிச்சு, நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஸ்டோரியா சொல்லி தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ வீடியோ ரொம்ப தெளிவா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்த்து யூஸ் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டிஎன்பிடிஎஸ் பொறுத்தவரை உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, மெம்பர் ஆட் பண்றது, ரிமூவ் ஃபேமிலி மெம்பர் பண்றது, கார்டலைசர் சர்வீஸ், இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் பார்க்கறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது. அப்பப்போ உங்களுக்கு வந்து லிஸ்டட் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வீடியோ அப்லோட் பண்றதை நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு எது தேவையான வீடியோ வேணும்னாலும் எங்க கமெண்ட்ல நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னா அந்த வீடியோ எடுத்து போட்டுடலாம். நீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு இஷ்யூவை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரீபிரிண்ட்னா தான் இந்த ரீபிட் ஸ்மார்ட் கார்டு ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத செக் பண்ணணும். ஸோ நம்ம இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா கார் ரிலேட்டட் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல தான் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நான் பேஸ்ட் பண்ணா உங்களுக்கு சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெஃபரன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுல இல்லாத சர்வீஸ், அதாவது உங்களுடைய கார்டுல வந்து இங்கிலீஷ்ல மட்டும் எல்லாம் வருது, தமிழ்ல வரல, இல்ல வேற எதுவும் உங்களுக்கு கரெக்ஷன் இருந்துச்சு, ஆன்லைன்ல பண்ண முடியல அப்படின்னா நீங்க டைரக்டா தாலுகா ஆஃபீஸ் போற மாதிரி தான் வரும். தாலுகா ஆஃபீஸ்ல போய் உங்களுக்கு ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ணி அவங்க கிட்ட டைரக்டா நீங்க லெட்டர் எழுதி கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி தருவாங்க. ஸோ என்னென்ன சர்வீஸ் அவைலபிள் இருக்குது இல்ல அப்படிங்கறத நம்ம சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோ கண்டினியூவா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.